ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நான் வந்து காலையில் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் உடம்பு முடியலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூங்கலான்னு நினச்சி பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக எழுந்ததுக்கப்புறம் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கேசரி, அதாவது ஹல்வா தான் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரவையை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அப்புறம் நெய்யில் போட்டு அதை வறுத்து எடுத்துகிட்டு இங்கே சைடில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி ஒரு 2 கப்பு தண்ணியில் பெரிய சைஸ் வெல்லமும் ஏலக்காய் இடித்து போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து இந்த ரவையில் நான் கொஞ்சம் சேர்த்து கலந்து அதை நல்லா அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா அது வெந்து அந்த தண்ணியெல்லாம் அந்த ரவை இழுத்ததுக்கப்புறம் நான் நெய்யில் முந்திரி பருப்பு அண்ட் பிளாக் ரைசன்ஸ் போட்டு அதையுமே அதோட ஆட் பண்ணி ஹல்வா ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அதாவது உருளைக்கிழங்கு பனியா அதுக்கப்புறமா பூரி தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டி காட்டினேன் இல்லையா, இந்த குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் லைட்டாக கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், ஏன்னா உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம செய்தால் பெருங்காயம் போட்டுக்கிறது நமக்கு நல்லது, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ அதில் வந்து ஒரு 2 சைஸ் மீடியம் வெங்காயத்தை சாப் பண்ணி அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு வந்து மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. ஓகே, ஸோ இதில் வேறு எந்த ட்ரை மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. ஸோ இது ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் 3 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்திருந்தேன். அதையுமே வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் அதோடு சேர்த்து நல்லா மேஷ் பண்ண ட்ரை பண்ணேன். என்கிட்ட மத்து இருந்துச்சு, அது எங்கே வச்சுன்னு தெரில, அதனால் கரண்டிலே போட்டு மேஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நான் மட்டர் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையுமே இதோடய ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் பாயில் வாட்டர் தான் வந்து இதோடய ஊற்றிருக்கேன். சில்லுன்னு தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி ஆயிடும் டேஸ்ட்லெஸ்ஸாக. ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் எந்த ஒரு குழம்பு கூட்டி விட்டாலுமே வந்துட்டு அதில் நான் வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்குவேன். அது பாட்டுன்னு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் அது குக் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகாமல் இருக்கும், அதுவுமே குக் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பூரிக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப வந்துட்டு ரன்னிங்காக பிசையல. அதில் வந்துட்டு நமக்கு ப்ராப்பர் ஷேப்பும் வராது, ப்ளஸ் எண்ணெய் நிறைய இழுத்துரும் பூரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து என் சின்ன பையனுக்காக பூரி சுட்டேன். பார்த்தீங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக, எவ்வளோ அப்படியே பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே ஸ்லோலியும் சரி இல்லை கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேம்லேயும் நம்ம பூரி செய்தோன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அது எண்ணெய் இழுத்துரும், ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வேகாமல் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துரும், உள்ளே மாவே வேகாது. ஸோ எப்போவுமே வந்துட்டு மீடியம் டு ஹை அதில் வச்சு நீங்கள் வந்து எப்போவுமே பூரி செய்துக்கோங்க, சூப்பராக வரும். அண்ட் மாவு பிசைகிறப்ப நான் உப்பு, கொஞ்சமாக ஓமம் அதை வந்து கையில் போட்டு அதை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி கையாலேயே அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்துட்டு நான் மாவு பிசைஞ்சுக்கிட்டேன் டைட்டாக. தேவைப்பட்டால் நம்ம ரவை கூட சேர்த்து அதோடைய ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பினஸும் வரும். ஆனால் இதில் அப்போது நான் வந்து இது என்ன சொல்கிறது, ரவையை வந்து கலந்துக்கல. எப்போவுமே ரவை கலந்து போட்டால் கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எத்தனை பூரி போடுறேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே ப்ளீஸ் எண்ணெயில் வேலை செய்கிறப்போ வந்து கவனமாக வேலை செய்யுங்க. கையில் நிறைய டைம் எனக்கு கையில் சூடு எண்ணெய் தெரிச்சு நிறைய மார்க்ஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக வந்துட்டு எண்ணெயில் வேலை செய்கிறப்ப செய்யுங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான குக்கிங் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க, ஓகே, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஈஸியான ஒரு குக்கிங்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ரொம்ப கஷ்டமான குக்கிங் அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் வந்து நான் பெரிய குக் கிடையாதுங்க. ஸோ என் வீட்டில் எப்படி நார்மலாக நாங்கள் செய்து சமைச்சு சாப்பிட்றோமோ அதுதான் வந்துட்டு எங்களை போல ஆள் இல்லை யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட்றோமோ அவங்களுமே பார்த்து இதை ஈஸியாக குக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சம்டைம்ஸ் பேச்சுலர்ஸ் இருக்காங்க, பசங்க கேர்ள்ஸ் இருக்காங்க, தனியாக பிஜிலலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பூரி.
ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்ன வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு மேலே வர வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன பையன் வந்துட்டு என் ஃபோனை தண்ணியில் போட்டுட்டான். ஸோ அந்த கேமரா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ப்ளர்ராக வருது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் கிளியரான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும் கண்டிப்பாக. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் என்னால் மேஷ் பண்ண முடியல. அதை அழகாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஹல்வா, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பூரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை.